ஹாய் ட்ரேடர்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ஆரம்பமே சேலஞ்சுன்றீங்க புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸான ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட்னா என்ன, ப்ரோக்கர்ஸ்னால் யார், ட்ரேடர்ஸ்னால் யார், இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸு, ட்ரேடிங்குள்ளே வரலாமா வேணாமா, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் பேசிக்காக. இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறோம் அதுதான். ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு. நான் என்ன பண்ணலான்றதுனா, மினிமம் கேபிட்டல் போட்டு அந்த மினிமம் கேபிட்டல் 30 டேஸாக ட்ரேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸில் அந்த நம்ம போட்ட கேபிட்டல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்குது. உண்மையான ட்ரேடிங் தான் சொல்லணும். எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குன்னு. இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக வீக்லி பிஎன்எல் போட்டிருக்கேன் ஓப்பனாக. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துருக்கீங்க. மேக்ஸிமம் 20 to 25% இருக்கும் வீக்லி, நாட் மந்த்லி, வீக்லி. என்னுடைய இது எல்லாருக்கு முன்னாடியும் பண்ணால் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வரும். ஸோ ட்ரேடிங்கை நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும். ட்ரேடிங் சூதாட்டம் கிடையாது. இது ரொம்ப கஷ்டமான ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. டெஃபினெட்லி கஷ்டமான ஜாப். பட் நம்ம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ இது பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட்டு இது பியூர்லி எஜுகேஷ்னல் கண்டென்ட் தான். நான் எந்த கால்ஸும் கொடுக்கல. மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த கால்ஸும் கொடுக்கல. இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி எஜுகேஷ்னல் கண்டென்ட். ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வு பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க காசை போட்டு. சில பேர்கிட்ட இந்த ஸ்கேம் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் படிச்சுருந்துருப்பீங்க. நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. நிறைய பேர் நார்மலாகவே லாஸும் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பேக் டெஸ்ட்டு, டெமோ ட்ரேடிங் அதிலலாம் செம்மையாக இருக்கும். லைவ் மார்க்கெட் போனோடனே தலையும் முடியாது, காலும் முடியாது. பையும் பண்ணுவீங்க, செல்லும் பண்ணுவீங்க. எதுக்குடா பை பண்ணுறோம், எதுக்குடா செல் பண்ணுறோம், எதுவுமே தெரியாது. ஏன்னா நாலேஜ் இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். இது உங்களோட மிஸ்டேக் இல்லை. இங்கே இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டீச்சிங்க்கு, இந்த ட்ரேடிங்க்கான டீச்சிங் சரியில்லை. அதுதான் நான் சொல்லுவேன். அந்த டீச்சிங் உங்களுக்கு சரியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுவுமே கைண்ட் ஆஃப் டிகிரி தான் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேசுறீங்க, டேரெக்டாக விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். என்னுடைய மினிமம் கேபிட்டல் 15,000 rupees, 15, அவ்வளோதான். வெறும் 15,000 rupees ஒரு லாட் வாங்குற அளவுக்கு என்னுடைய கேபிட்டல் இருந்தால் எனக்கு போதும். 15,000 rupees வச்சு நம்ம 10%, 20% என்ன ப்ராஃபிட் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே ப்ராஃபிட் தான் பண்ண போகிறோமான்றதும் எனக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்னா அப்படி தான். மார்க்கெட்டில் வெறும் ப்ராஃபிட்டே தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, தட் இஸ் செகண்டரி. ஈவன் நானும் லாஸஸ் ஃபேஸ் பண்ணி நேற்று கூட பார்ஷியல் லாஸில் நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் மேனேஜ் பண்ணியாச்சு. இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கேம். உடம்பு நம்மளுக்கு சாவகரியம் நல்லா இருந்தது தான் இல்லை, ஆனால் அந்த உடம்பு வச்சு தான் எல்லா வேலையும் செய்கிறோம். ஸோ உடம்பு சரியில்லாதப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே, கம்மிங் டு த டைரக்ட் பாயிண்ட் என்னென்னா, 15,000 கேபிட்டல் வச்சு அதனால் அதுலேருந்து 1 மந்த்துக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், நம்மளுடைய நாலேஜ் அண்ட் பியூர்லி ஸ்கில் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு குரூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த குரூப் டெடிகேட்டடாக இந்த சேலஞ்சுக்கு. அந்த சேலஞ்சில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் நீங்களும் 15,000 கேபிட்டல் போட்டு கூட என்னை நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் என்னென்ன ட்ரேட் எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் எடுக்கலாம். இல்லை என்கிட்ட கேபிட்டல் இல்லை, நான் வாட்ச் பண்ண போகிறேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் என்னத்தான் பண்ணுறீங்க நான் பார்க்க போகிறேன்னாலும் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்னொரு காமன் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுவாங்கன்னா டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரேடிங் நான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஸோ இது லைவாக பண்ணக்குள்ள என்ன ஆகுனா, ட்ரேடிங் இஸ் நாட் கேம்பிளிங். ட்ரேடிங் இஸ் ஆல்சோ ஏ ப்ரொஃபஷனல். ட்ரேடிங் இஸ் ஆல்சோ ஏ பிஸ்னஸ்ன்றது படிக்காதவங்களுக்கு புரிய வரும்ன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை நான் நடத்துகிறேன். இட்ஸ் பியூர்லி எஜுகேஷ்னல் கண்டென்ட், நத்திங் மோர் தென் இட்ஸ். என்னை நிறையா பேர் காண்டாக்ட் பண்ணிங்க கால்ஸ்க்காக. நான் கால்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் இட் இஸ் பியூர்லி பண்ண முடியும். உங்களுக்கு நான் பண்ண முடியும்னு உங்களுக்கு நான் காட்டிட்டேன்னா, அப்போ நம்மளாலையும் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சுக்கு நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. என்ன ரூல்ஸ்? நீ என்னப்பா புதுசாக சொல்கிற,
அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டான், நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன், நான் வந்து ரியாலிட்டியாக பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன்றப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணால் தான் நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பும் சரி, அந்த நார்மல் கம்யூனிகேஷனும் சரி, எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக, பிஸ்னஸ் ஓரியன்டாக நல்லாயிருக்கும். அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ரீல்ஸை மினிமம் 3 பேருக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய மெசேஜ் பாக்ஸில், இன்பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் ஆட் யூ இன் தட் காமன் குரூப். ஒன்ஸ் அந்த காமன் குரூப்பில் 500 பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அது உங்களோட இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக கரெக்டாக 500 பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நெக்ஸ்ட் மார்னிங்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை கோல், திஸ் இஸ் மை சேலஞ்ச், திஸ் இஸ் மை என்ன சொல்கிறது, உங்கள் முன்னாடி எல்லாருமே பண்ண போகிறேன். ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பட் உங்கள் முன்னாடி பண்ணுறப்ப உங்களுக்கும் தெரியும், ஓகே ட்ரேடிங் ஒரு ப்ரொஃபஷன். நம்மளால் வந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் வாங்குவாங்கன்னு வேலை செஞ்சு 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் கரெக்டாக புரிஞ்சு படித்து தெரிஞ்சு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வித்தின் 10 minutes, வித்தின் ½ hour, வித்தின் 1 hour அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 500,000 rupees எடுக்கிற மாதிரி, அது ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு எடுக்கிற மாதிரின்றது அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. சரி, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணலாம் முடியாது ட்ரேடிங்கில். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என் குரூப்பில் இருக்கவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரூல்ஸ். அதே மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட்டு, நீங்கள் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. நீங்கள் என்ன காப்பி பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கான ரீசன் நான் காட்டிடுவேன். மந்த் எண்டில் நான் இதான்ப்பா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், நான் இதான்ப்பா லாஸ் பண்ணியிருக்கேன், நான் வீக்லி கூட காட்டுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பேக் எண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவேன், நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க், இட்ஸ் யுவர் ஓன் மணி. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, யூ கேன் ஜாயின் வித் மீ ஸோ தட் யூ கேன் என்ஜாய் தட் ஜேர்னி. 1 month ஜேர்னி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணால் யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் நாலேஜ் ஷேரிங்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ட்ரேட் ஏரியும் எப்படி ஒரு ட்ரேட் பிக் பண்ணுறாரு, எப்படி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் என்ட்ரி கீழே போகுன்றாரு, மேலே போகணும். ஸோ எவ்ரி திங் யூ வில் கெட் டு நோ. நான் ஒன்றும் பெரிய மந்திரவாசி தான் இல்லை, பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் 9 years. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் என்னால் வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸிபிஷன் செட்டப்ஸை என்னால் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 trades எடுக்கணும்னா ஒரு 9 to 8 trades வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். வித்தின் 1 or 2 days ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் அ ட்ரேடிங்னாலே அப்படி தான். ஸோ எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி இங்கே 5% தான், எமோஷ்னலாக இருக்கிறது தான் 95%. இதுதான் நம்மளுடைய ட்ரேடில் இருக்கும். ஸோ எஸ், நம்ம சீக்கிரமாக பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரமாக சேர்றீங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பேர் சீக்கிரமாக நம்ம குரூப்பில் சேர்றாங்களோ அதை வச்சு தான் இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் சீ இன் தட் சேலஞ்ச். பாய்.